இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு நல்லா போட்டு வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நம்ம பூண்டு தட்டி போடணும் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இது அப்படியே கிளறி விட்டுருவோம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அதனால இந்த மாதிரி செஞ்சுட்டேன். சிம்பிளாக தான். இப்போ நம்ம சாம்பார் வைக்கிற நேரத்தில் பருப்பு விசில் அடங்கிட்டாலே நம்ம உருளைக்கிழங்கு பொரியல், வெங்காயம் கட் பண்ணிட்டாலே உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியான மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துக்கலாம். மத்தியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா சுட சுட சோறு, முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு. சிம்பிளானது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.